தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அப்படின்னா கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அனுபவம் நம்ம என்ன பண்றதுன்னா தட்டுறது, தட்டி பெற்றுக்கொள்வது, ஜோம் பண்ணி பெற்றுக்கொள்வது. ஆனா அடுத்து ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, இதோ உனக்கு திறவுகோலை உன்னுடைய கையிலே நான் கொடுக்கிறேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உனக்கு திறவுகோல உனக்கு கையில கொடுக்கிறேன். அந்த திறவுகோல கர்த்தர் பிள்ளைகள் கையில வாங்கிட்டோம்னா நம்ம எதுவும் தட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாவி, ஒரு ரூமை பூட்டி இருக்குது, அந்த ரூமுக்குள்ள புதையல் இருக்குது, அந்த ரூமுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது. சாவி உங்க கையில இருக்குது. சாவி நம்முடைய கையில இருக்கும்போது நம்ம யார்கிட்ட கெஞ்சணும், நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும் தேவையில்லை, நம்மளே திறந்து அதை எடுக்க முடியும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, தட்டுகிற அனுபவத்தை விட்டுட்டு நம்ம அடுத்த அனுபவத்திற்கு வரணும். என்ன வரணும் அப்படின்னு சொன்னா, இதோ ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரமாய் இருக்கிற அந்த கர்த்தர் நம்முடைய கையிலே ஒரு திறவுகோலை கர்த்தர் தருகிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை அடைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அனுபவம் அப்படின்னு சொல்றது நம்முடைய வாழ்க்கையிலே வளருகிறதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். யோசேப்பை குறித்து சொல்லும் போது கூட நம்ம தியானிப்போம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் சொப்பனம் பார்த்தான், அதற்கு பிறகு அடுத்தது வேதம் சொல்லுது அந்த சொப்பனத்திற்கு அவன் விளக்கம் கொடுத்தான். மூன்றாவது வேதம் சொல்லுது அந்த சொப்பனத்திற்குரிய காரியத்தை செய்கிற அளவிற்கு தலைமைத்துவத்திலே அவனுக்கு கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். அப்போ நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த லெவல் போயிட்டே இருந்தாங்க. அப்ப இந்த 100 நாட்களுக்குள்ளாக நான் நம்புறேன் நம்ம ஒரு லெவல் தாண்டி அடுத்த லெவலுக்கு நேராய் ஆண்டவர் நம்மை கிருபையாய் கொண்டு போவாராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே இந்த 100 நாள் ஜெபத்துல நான் வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, இருந்த வண்ணமாக அல்ல, அடுத்த படி சொல்லுங்க முழு பலத்தோடு, ஏசப்பா அடுத்த ஒரு இடத்திற்கு நான் கடந்து போவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபையை கர்த்தர் தரப்போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் தீர்க்கதரிசியினுடைய மனைவி அவர்கள் கடன் பட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த கடனை அதை முடிக்கணும். ஆனால் தீர்க்கதரிசியை போய் சந்திக்கிறாங்க. அப்போ சந்திக்கும் போது தீர்க்கதரிசியின் இடத்துல இவங்க போகும்போது எப்படி போறாங்கன்னா, தங்களிடத்துல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தான் போறாங்க. எதுவுமே இல்லை, எனக்கு முன்பாக கடன் இருக்குது, ஆனால் என்கிட்ட கையில் ஒன்றும் இல்லை. என்கிட்ட கடன் இருக்குது, என் பிள்ளைங்க 2 பேரையும் கடன் கொடுத்தவங்க வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஆனா தீர்க்கதரிசி ஒன்ன கண்டுபிடிக்கிறாரு. என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அதுலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்கிட்ட ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் என்னிடத்துல இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த மகளுக்குள்ளே இருக்கிறத அவங்களுக்கு தெரியல. அவங்க உதவி கேட்கறதுக்கு தான் வந்தாங்க. என்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெயை இந்த தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்க போறாரு, அதன் மூலமா நான் கடனை கட்ட போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தீர்க்கதரிசியின் இடத்துல வந்திருக்கவே மாட்டாங்க. அவ்வளவுதான், அந்த எண்ணெயை எடுத்து வித்து அவங்க அவங்களுடைய கடனை முடிச்சிருப்பாங்க. இப்போ தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணெய் இவ்வளோ வேல்யூ, நமக்குள்ளே இருக்கிறத வச்சே நம்மளால கடனை முடிக்க முடியும், நமக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்குது, நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இந்த விதவை அம்மாவுக்கு தெரியவே இல்லை.
தெரியவே இல்லை. ஆனா தீர்க்கதரிசி தான் கேட்கிறார் என்ன இருக்கு. அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு இல்லைன்னு சொல்லும் போது, எனக்கு கடன் ரொம்ப பெருசா இருக்குது, ஆனா இந்த எண்ணெய் ஏமாத்திரம் நான் எப்படி அடைக்க முடியும்? இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இதே சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். உங்களை பார்த்து நீங்களே சொல்லலாம், இந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது, இந்த கடனை முடிக்கிறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது, இந்த சவாலை சந்திக்கிறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் பலவீனமான பாத்திரம், எனக்கு மைண்டு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, 1000 காரணம் சொல்லி இல்ல இல்ல இல்லைன்றத பிசாசு உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசினது போல கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு, இல்ல உங்ககிட்ட இருக்கிறதை கொண்டே உங்களை கொண்டே. ஹல்லேலூயா, ஆமென். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல உங்கள்கிட்ட கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, அந்த தைரியத்தை வச்சிருக்கிறாரு, அந்த சவாலை சந்திக்க கூடிய பலத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உலகமே எதிர்த்து வந்தாலும், உனக்கு விரோதமாய் ஒரு படையே எழும்பினாலும், உனக்கு விரோதமாய் ஒரு ஆயுதம் எழும்பினாலும், ஒரு கூட்டம் எழும்பினாலும், அவர்களுக்கு விரோதமாய் தைரியமாய் நிற்கக்கூடிய தைரியத்தின் ஆவியை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்குள்ளே நான் வைத்திருக்கிறேன், உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்புறவங்க கரங்களை தட்டி எஸ் 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 பிரைஸ். இந்த பிரச்சனைக்கு வேறு எங்கும் போக வேண்டாம், வேறு எவரிடத்திலும் போக வேண்டாம். கர்த்தரே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஆமென். உன்னதத்திலிருந்து பலன் வரும், உன்னதத்திலிருந்து நன்மை வரும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் சேதத்திலே அடிக்கப்படுவோமோ அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் இறங்கி வந்து பவுலை பார்த்து சொல்றார், பவுலே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். அதனால நீயும் உன் கூட டிராவல் பண்ற அத்தனை பேரும் இந்த கப்பல் சேதத்திற்கு நீங்கள் தப்புவிப்பீர்கள். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. இது நிறைய பேருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. பிரதர், இது கொஞ்சம் பண செலவு மட்டும்தான். பிரதர், சிஸ்டர், இது கொஞ்சம் நாள் செலவு மட்டும்தான். சிஸ்டர், இது கொஞ்சம் மன உளைச்சல் மட்டும்தான். சிஸ்டர், இது ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும்தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதுல நீ செத்துருவியோ விழுந்துருவியோ மடிஞ்சிருவியோன்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீ நிறைய பேருக்கு சாட்சி சொல்லணும், நிறைய இடத்துல சாட்சி சொல்லணும். நம்புறவங்க ஆமென். கர்த்தர் உங்களை அறியாத ஜாதிகளுக்கு சாட்சியாய் நிறுத்த போகிறார். உங்க சொந்த ஜனத்திற்கு கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். அநேகருக்கு இத கைகளை தட்டி ஆமோதிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த வல்லமை இறங்கட்டும், அந்த மகிமை இறங்கட்டும். இப்போ அந்த கை கால்கள் சரி ஆகட்டும், நரம்புகள் சரி ஆகட்டும், எலும்புகள் சரி ஆகட்டும். இயேசுவே இயேசுவே. இது ஹல்லேலூயா. கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது, பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னோடு கூட கர்த்தர் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 சொல்லுவோம். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை
இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன். கைகளமால் வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். பாடுவோம். இருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் சொல்லுங்க. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. ஓ, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவாறே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்ற. இப்ப சொல்லு. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே சொல்லிக்கொண்டே. வேறெங்கிருந்தும் இல்லை. பாட பாட பாட. உன்னதத்திலிருந்து, பரத்திலிருந்து, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் கால்களை தள்ளாட விடமாட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இப்போ பரலோகத்திலிருந்து ஒரு அதிசயம் இறங்கி வரட்டும், ஒரு அற்புதம் இறங்கி வரட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். அந்த பலன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். கட்டுகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக. நெடுநாட்களாய் இருக்கிற கட்டுகள், நெடுநாட்களாய் இருக்கிற தோல்விகள் இப்போ இப்போ என் பிள்ளையை கொண்டு, இந்த மகனை கொண்டு, மகளை கொண்டு, உங்களை கொண்டு, உங்க குடும்பத்தை கொண்டு, பிள்ளையை கொண்டு. Thank you Jesus, thank you Jesus. அற்பமாய் நினைக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெய், அந்த ஒரு குடம் எண்ணெய் கடன் முழுவதையும் முடிக்குமானால் இப்போ என் பிள்ளையை கொண்டு, அற்பமாய் நினைக்கப்படுகிற என் பிள்ளையை கொண்டு உலகத்தையே அசைப்பதற்கு, சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு. ஹalleluya. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹalleluya.